ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் வந்து கனகபுரா, கர்நாடகாவில் இருக்கிற கனகபுரான்ற இடம். இது வந்து ஒரு கோயில் இருக்குது காட்டுக்குள்ளே. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டரு. முக்கால்வாசி டிரைவ் வந்து ஆஃப் ரோடிங் தான். பைக் ரைடர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோஸும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரைவ் வந்து நான் ஒண்டியாக தான் போயிட்டு இருக்கேன். சோலோ ரைடு இது. ரொம்ப டெரரான ரோடு இங்கே இது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. கம்ப்ளீட்டாக காடு இது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா வெறும் சனிக்கிழமை மட்டும்தான் வர முடியும். நான் வந்து வேறு நாளில் வந்துட்டேன். அதனால் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகியிருந்தேன். நான் என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மலை மேலே தான் ஏற போகிறேன். நான் கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடிங்கு இந்த மலை. ஸோ காட்டுக்குள்ளே யாரும் இல்லை. இது வந்து ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு நான் வந்து இந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கேன் நான் காட்டுக்குள்ளே. நான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தாக்கா சனிக்கிழமை வாங்க. அதாவது இப்போ போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து 2 காடு இருக்குது. அதாவது 2 மலை இருக்குது. ஒரு மலையில் வந்து விஷ்ணு கோயில் இருக்குது. இன்னொரு மலையில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இப்போ நான் போயிட்டு இருக்கிற இடம் வந்து விஷ்ணு மலை, அதாவது ராமச்சந்திர பெட்டா. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நான். இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோடு ஃபாரஸ்ட் உள்ள. அது 5 மணி ரிட்டர்ன் வர்றதுக்கு மட்டும்தான் அலோடு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே போய் ஆகணும் உள்ள. சனிக்கிழமை 4 வீலர் போகலாம். ஆனால் ஆஃப் ரோடிங்கு. ஸோ கார் சாசி வந்து டச் ஆகும். ஆஃப் ரோடிங் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் காரில் வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து அற்புதமான லொக்கேஷன் இது. என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து நீர்வீழ்ச்சியும் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. ஆனால் இறங்கி பார்க்க முடியாது. நான் எங்கேயும் நிற்க வைக்கல காடுன்றதுனால. ஸோ நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக மலை ஏறினேன் இது. ஆனால் இந்த லொக்கேஷன் ஃபேமிலியோடு வரலாம் நீங்கள். ஸோ எந்த விதமான பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோடு வரலாம். ஸோ நீங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ண, எங்கேயும் நிற்க வைக்காமல், காட்டுக்குள்ளே எங்கேயும் நிற்க வைக்காமல், ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிடலாம். ஆனால் கோயில்கிட்ட போனோடனே பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. மேலே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குது ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு, காடு. அதே மாதிரி பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எங்கேயும் இல்லை. நீங்கள் சாப்பாடும் மேலே சாப்பிட முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சாப்பாடெல்லாம் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடணும். இல்லை காரில் வர மாதிரி இருந்தால் காரில் பார்சல் பண்ணிவிட்டு காடு விட்டு கிராஸ் பண்ண வேணான்னு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடிங் இது. ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து எந்த மிருகங்க இருக்குது அப்படின்னு தெரியறதில்ல. ஸோ ரிஸ்கில் தான் போயிட்டு இருக்கேன் நான் ஓட்டிகிட்டு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக பைக்கு ரைடு போகிறவங்க கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கேயும் சைடில் பார்க்கல. நீங்கள் பாருங்கள் வீடியோ. ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது தெரியுதா பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பயத்தில் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஒண்டியாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், சில இடத்துல வந்து மண் வந்து அப்படியே வீல் ஸ்பின் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து ஓட்டிகிட்டு வாங்க. அது மண் வந்து ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில டேர்னிங்லலாம். அந்த இடத்துலலாம் பைக்கே வந்து வீல் ஸ்பின் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் வரும்போது பார்த்து ஓட்டிட்டு வாங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் போலில் பார்க்கலாம் பாருங்கள், எல்லாம் கம்பி சுற்றி வச்சுருப்பாங்க, தெரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து தும்பிக்கையில் இல்லை முட்டி தள்ளாத மாதிரி அது வந்து கட்டி வச்சுருக்காங்க.
இது காடு வந்து கம்ப்ளீட்டாக கர்நாடகாவில் இருக்கிற பன்னர்கட்டா காட்டுக்கு சேர்ந்த இது. ஆனால் உண்மையிலே அற்புதமான ஆஃப்ரோடிங் இது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஹில் ரைட் ஆஃப்ரோடிங் இது. பைக் லவர் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆஃப்ரோடிங் பண்ணியிருந்தீங்களாக்க இந்த லொக்கேஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்தவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சில வீடியோங்க வந்து ஆஃப்ரோடிங் இருக்கும், ஃபுல் ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோங்க எல்லாம் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இல்லை பைக் லவர்ஸ், இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸாக போக விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அன்பான ரிக்வெஸ்ட். இது வந்து சாதாரணமான கம்யூட்டர் பைக் தாங்க, சூப்பர் பைக் இல்லை. உங்களுக்கே தெரியும் எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது ஆஃப் ரோடிங் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் பெரிய பைக்கு, சூப்பர் பைக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் ரோடிங்கில் என்ஜாய் பண்ணுவீங்க. ரோடு நல்லா பெருசாக இருக்குது, 30 to 40 feet ரோடு இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் ரோடிங் தாங்க. ஸோ பார்த்து நம்ம கார்னர்ஸில் உஷாராக போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கண்ணுக்கு ஏதாவது மிருகங்க ஏதாவது தென்படுதா பாருங்கள். அப்படி ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸில் தெரிவிங்க எந்த மிருகம் பார்த்தீங்க அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேங்க இந்த ரைடு. இது நான் வேறு காட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ சாதாரணமான ரோடு தான் அது. இது வந்து காட் செக்ஷன்னு கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடிங்குங்க. இது ரோட்டில் நிறைய டயர் மார்க்ஸ் பார்த்துருக்கேன். அதாவது கார் டயர் மார்க்ஸ் பார்த்துருக்கேன். காருங்கெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு. நீங்கள் காரில் வரலாம். நீங்கள் சனிக்கிழமை வாங்க. சனி தான் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காட்டில் கோயிலுக்கு விசிட் பண்ணுவாங்க. வேறு நாட்கள் அலோடு இல்லை, சனிக்கிழமை மட்டும் வாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்களானாக்கா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட், இது ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இது. ஸோ டைரெக்டாக கோயிலுக்கு போங்க. கோயிலில் அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கோங்க. மேலே கீழே எங்கேயும் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்காதீங்க. இறங்கி நின்று ரிஸ்க் எடுக்காதீங்க. உண்மையிலே கவர்மெண்ட்டை பாராட்டணுங்க. பவர் சப்ளை பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர் பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கோயிலுக்காக. நானும் ஓட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கேன். இந்த டர்னில் வருதா, அடுத்த டர்னில் வருதான்ட்டு கோயில். ஆனால் இது பாட்டு போயிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு க்யூரியாசிட்டியோட வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். எங்கே எந்த அனிமல்ஸ் பார்க்குறேன்னு தெரியல, கோயில் எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த க்யூரியாசிட்டியில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா அதே க்யூரியாசிட்டியோட தான் நீங்களும் பார்ப்பீங்க, வருவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. வேறு ஃபாரஸ்ட் ரைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு சமமாக இருக்கும், காட் செக்ஷன் இருக்காது. இதுதான் காட் செக்ஷன்னு. எங்காவது யானை சாணம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு நிற்க வச்சு காமிச்சிட்டு போவேன். இதில் வந்து யானை சாணங்க இருக்குது, ஆனால் நிற்க வச்சு காமிக்கிறதுக்கு எனக்கு ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா இது வந்து காட் செக்ஷன். இது
ஏன்னா சடனாக நம்ம வந்து ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்ணி மூவ் பண்ண முடியாது. இந்த ஆஃப் ரோடிங் கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடிங்கன்றதுனால. என்னோடய பைக்கும் அதே மாதிரி சிசி கம்மின்றதுனால, கம்யூட்டர் பைக்குன்றதுனால ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்படியே நிற்க வைக்காமல் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் நான். தேங்க் காட் கடைசியில் நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. அதில் தெரியுதுங்களா, சில ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயில். ஸோ நம்ம மலை மேலே வந்தாச்சு. யாரும் இல்லை, நான் ஒண்டியாக இருக்கேன். சாமி கும்பிடுவோம். லாக் போட்டு இருக்கு. மேலே இருக்கு, போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு.
சூசைட் பாயிண்ட். கொஞ்சம் தண்ணி இருக்குது. பழைய சாமான்களை போட்டு வச்சுருக்கோங்க. எதிரில் ஒரு பில்டிங் இருக்குது சரிங்களா, அது என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, மேலே வீடு கீழே வீடு எதிர்த்த வீடு எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லா வீடியோ பாருங்கள்.